த லார்ட். 2 நாளாகமம் 20:20. உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த வசனம் எப்போ கூறப்படுதுன்னா, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத் யூதா தேசத்துக்கு விரோதமாக வராங்க. வரும்போது யோசபாத் ராஜா என்ன பண்ணுறான்னா, யூதா கர்த்தரை தேர்வு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறும்போது என்னென்னா எல்லோரும் கர்த்தரை தேட வராங்க. வரும்போது நாங்கள் நன்மை செய்யத்தக்க அவங்க எங்களுக்கு தீமையை செய்கிறாங்க ஆண்டவரே. மீதியாக நீங்கள் வச்ச ஜனங்கள் எப்போன்னா, யோசுவா மோசே பங்கிடும்போது லோத் புத்திரர் கொடுத்தேன். அம்மோன் புத்திரர் லோத்தோட சந்ததி, மோவாபியர் லோத்தோட சந்ததி. அது மலை தேசத்தார், செயிர் மலை தேசம் ஏசாவுக்கு கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவார் ஆண்டவர். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போகக்கூடாது, அவங்கள்ட்ட சண்டைக்கு நிற்கக்கூடாது, நான் அவங்களுக்கு அதை கொடுத்தேன் சொல்லும்போது, ஆனால் இவங்களுக்கு விரோதமாக அவங்க வருவாங்க. வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தேவனே அவங்கள நீங்கள் நியாயந்திருக்க மாட்டிங்களா, நன்மைக்கு பதிலாக தீமையை சரி கட்டுறாங்க எங்களுக்கு அப்படின்னு அவன் பேசுவான். ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவான். ப்ரேயர் பண்ணும்போது என்ன ஆகுனா, யுதகோத்திரத்தார் பெண்கள் ஆண்கள் எல்லாம் சின்ன குழந்தை வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்க. நிற்கும்போது யகாசியல்னு ஒரு லேவியன் மேலே, ஆசா புத்திரரில் ஒருவனான யகாசியல்ங்கிற ஒரு லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். இறங்கினாலாம் என்ன சொல்லுவான்னா, யுத்தம் உங்களுடைய இதில் கர்த்தருடைய இது இந்த மாதிரி. உடனே சரின்ட்டு இருப்பான், நாளைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு போங்க அதெல்லாம் அவன் சொல்லுவான். அவன் மூலமாக ஆண்டவர் பேசுவார். பேசும்போது யோசபாத் என்ன பண்ணுவான்னா, காலையிலே எழும்பிடுவான். அந்த வசனத்துக்கு 20ஆம் வசனத்துக்கு மேலே இருக்குது. காலையிலே எழும்பி அதிகாலமே எழும்பி அந்த ஊருக்கு தெக்கோவின் வனாந்திரத்துக்கு அங்கே நிற்கிற இடத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு புறப்பட்டு போவாங்க. புறப்படும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, யூதாவே எருசலேமின் குடிகளே இங்கே கேளுங்க, கர்த்தரை நம்புங்க, அப்போ நீங்கள் சித்தி பெறுவீங்க, அப்போது நிலைப்படுவீங்க. அதுக்கப்புறம் அவருடைய தீரதங்க அப்போ சித்தி பெறுவீங்க அப்படிலாம் சொல்லுவோம். சித்தின்னா என்னென்னா ஒரு ஞானம் கூட சொல்லலாம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னு சொன்னது போல் என்னென்னா அந்த காரியம் கை கூடி வர்றது சரிங்களா, அதுதான் சித்தின்னு அர்த்தம் வரும். அப்போ என்ன பண்ணுவான்னா, பாடகரை நிறுத்தி பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை அவன் பாடுவான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை நெஞ்சுமுள்ளது. இல்லை கர்த்தரை பாடகரை முன்னாடி நிறுத்துவாங்க. அப்போ யுத்தத்துக்கு போனால் யாரை நிறுத்துவாங்கன்னா, ஆயுததாரியை தான் நிறுத்துவாங்க, ஆயுதத்தை பிடிச்சிருக்கோம். ஆனால் இவன் பாடகரை நிறுத்தி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அந்த பாட ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர், அப்போ நம்ம பாட்டு துதிக்கும் போதே ஆண்டவர் விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியத்தை ஒருத்தருக்கு விரோதமாக வெட்டிட்டு சாகிற அளவுக்கு எழுப்புவார். அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னா, ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அந்த காரியம் இல்லாமே ஆயிரும். அப்படியே ஆண்டவர் பண்ணுவார். அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க கொள்ளையிட்டது 3 நாள் வரைக்கும் கொள்ளையிட்டாங்க. அந்த பொருளை, அந்த யுத்தத்துக்குரிய பொருள், ஆடு மாடு எல்லாத்தையும் 3 நாள் இருக்குது. அது அவ்வளோ மிகுதியாக இருந்துச்சா. அப்புறம் இந்த யுத்தத்தெல்லாம் ஆண்டவர் முடித்து நடத்தி தந்ததுக்காக அவன் நன்றி சொல்கிறதுக்கு. அப்போ நமக்கு ஒரு காரியம் அவங்க விரோதமாக இருந்தாங்கன்னு அவன் ஜெபிச்சதும் அந்த காரியம் நிறைவேறினதும் அவன் போடலை, சும்மா போகாமல் பெராக்காவில் அவங்க கூடி இருந்து ஜெபிக்காங்க. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வந்தீங்க, ஆண்டவரே எங்களுக்கு துணையாக வந்தீங்கன்னு சொல்லி பெராக்காவில் அவங்க நன்றி சொல்லி ஆண்டவரை துதிச்சு பாடுவாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக திரும்பி போவாங்க. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆண்டவரை துதிங்க, பயப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேட நீங்கள் ஒருமுகப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென்.